ஹாய் வணக்கம் நண்பர்களே. நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஏப்ரல் 12ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 22ஆம் தேதி வரைக்கும் உள்ள வானிலை தகவலை பார்க்க போகிறோம். வங்கக்கடலில் ஒரு காற்று சுழற்சி உருவாகியுள்ளது. இதனால் நமக்கு ஏப்ரல் 12ஆம் தேதியிலிருந்து தமிழ்நாடு முழுவதும் கோடைகால பருவமழை பெய்ய போகுது. ஏப்ரல் 12ஆம் தேதி அதிகாலை பொழுதில் நமக்கு தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலைகள், டெல்டா மாவட்டங்கள் சில பகுதியில் அதிகாலை மழை பெய்ய தொடங்கிடும். அதன் பிறகு பகல் நேரங்களில் சில இடங்களில் வானம் மேகமூட்டமாக இருக்கும், சில இடங்களில் வெப்பம் அதிகரித்து காணப்படும். அதன் பிறகு மாலை அல்லது இரவு அல்லது அதிகாலை பொழுதில் நமக்கு இந்த காற்று சுழற்சியால் ஒவ்வொரு ஏழையால் ஒவ்வொரு நேரங்களில் நமக்கு மழை பெய்யும். குறிப்பாக தென் மாவட்டங்களில் சில இடங்களில் மிதமான மழை பெய்யும், ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யும். மேற்கு தொடர்ச்சி மலையை பொறுத்த வரைக்கும் சில இடங்களில் கனமழை பெய்யும், ஒரு சில இடங்களில் மிக கனமழையும் பெய்யும். தென் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர், ராமநாதபுரம், தேனி, மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை இந்த மாவட்டங்களில் நமக்கு மிதமான மழை, சில இடங்களில் கனமழை பெய்யும். இதன் பிறகு டெல்டா மாவட்டங்களான திருவாரூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம், காரைக்கால், மயிலாடுதுறை, கடலூர் இந்த மாவட்டங்கள்லாம் சில இடங்களில் சாரல் மழை பெய்யும், சில இடங்களில் மிதமான மழை பெய்யும். இதன் பிறகு மேற்கு மாவட்டங்களான கோயம்புத்தூர், திருப்பூர், கரூர், ஈரோடு, நீலகிரி, சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்களில் நமக்கு சில இடங்களில் மிதமான மழை பெய்யும். இது தவிர வட மாவட்டங்களான சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, பாண்டிச்சேரி, விழுப்புரம், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை இந்த மாவட்டங்களில் சில இடங்களில் வானம் மேகமூட்டமாக இருக்கும், சில இடங்களில் சாரல் மழை பெய்யும், சில இடங்களில் மிதமான மழை பெய்யும். இந்த காற்று சுழற்சியால் தமிழ்நாடு முழுவதும் ஏப்ரல் 12, ஏப்ரல் 13, ஏப்ரல் 14, ஏப்ரல் 15 ஆகிய 4 நாட்கள் நாம் மழை எதிர்பார்க்கலாம். இதன் பிறகு ஏப்ரல் 16ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 22ஆம் தேதி வரைக்கும் பகல் நேரங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இருக்கும். அதே சமயத்தில் மாலை அல்லது இரவு அல்லது அதிகாலை நேரங்களில் நாம் வெப்பச்சலன மழையை தமிழ்நாட்டின் சில பகுதிகளில் எதிர்பார்க்கலாம். அது எந்தெந்த ஊர்களில் மழை பெய்யுங்கிறது வரும் நாட்களில் நான் பதிவு செய்கிறேன். வானிலையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பல மாற்றங்கள் காணப்படும். ஸோ தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற வானிலை தகவல் உங்களுக்கு வந்து சேரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறு ஒரு நாள் வானிலை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.